தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தா இப்போ 3-4 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேவி MQ-4C அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன், அதாவது கண்காணிப்புக்காக வச்சிருக்கக்கூடிய ட்ரோன் காணவில்லை அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்காங்க. 4 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க மற்ற நியூஸ் சேனல்லாம் இவங்களுடைய ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னப்ப அப்ப இல்லைன்னு மறுத்தாங்க. இப்ப 4 நாள் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னே சொல்லல. ஏன்னா இப்ப போர் நிறுத்தம் இருந்துட்டு இருக்கனால அமெரிக்காவை எதிர்த்து ஈரான் எந்த ஒரு தாக்குதலும் பண்ணல. அதனால அதிகமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா அவ்வளோ அதிநவீன ட்ரோன் பார்த்தா சர்வைலன்ஸ் பண்றதுக்காக போய் மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆன அந்த ட்ரோனை 4-5 நாள் தேடியும் கூட அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல எல்லாரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க, என்னமோ அதிநவீன ட்ரோனுங்கிறீங்க, இருக்கிறதுலே ஹையஸ்ட் காஸ்ட்ங்கிறீங்க, அவ்வளோ ரொம்ப தொழில்நுட்பம் மிகுந்தது, நுணுக்கங்களை கூட தகவலை கொண்டு வந்துடும், இதனுடைய கண்ணுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, இது பாத்தீங்கன்னா ரேடார்ல கூட மாட்டாது, யாருமே அடிக்க மாட்டாங்க, அடிக்கவே முடியாதுன்னு பேசுனீங்களே, இப்ப இது தொலைஞ்சு போனதவே உங்களால கண்டுபிடிக்க முடியல அந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய விஷயத்துல ஆக்டிவேட் பண்ணி. அப்ப அதெல்லாம் ஒரு ட்ரோனா? இதைதான் நீங்க உலக நாடுகள்கிட்ட பெருமை பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவை கேட்டிருக்காங்க. ஒருவேளை இது போர் செஞ்சுட்டு இருந்தா கூட சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது பொதுவா என்ன பண்ணிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. ஆனா போர் கூட நடக்காதப்ப ஒரு ட்ரோன் மிஸ் ஆயிருக்கு. அந்த மிஸ் ஆன ட்ரோனு எப்படி மிஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்துட்டு இருக்குன்னா இது பேர் என்ன அதிநவீன ட்ரோனு? இதை போய் நீங்க மற்ற நாடுகளுக்கு போய் மில்லியன் கணக்கான காசை வாங்கிட்டு வித்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவை தான் அவங்களுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷனை கேள்விக்குறியாக்கி இருக்காங்க. இந்த போருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏற்கனவே காசா போருக்கு பின்னாடி மெர்கவா டேங்க் உடைய மரியாதையே போச்சு. ஏன்னா இஸ்ரேல் அப்படி சொல்லி வச்சிருந்தாங்க, அது ஒரு இரும்பு கவசம், அதை தாண்டி யாரும் எதுவுமே செய்ய முடியாது, அதுக்குள்ள இருக்கிறவங்க இறைவனுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கிற மாதிரி அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா காசால 2 வருஷமா மெர்கவாவை தாக்குன்னு தாக்கி உள்ளக்குள்ள ஒரு 8 சேர்ல பாத்தீங்கன்னா உள்ள ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, IDF சோல்ஜர்ஸ். அது அத்தனை பேருமே இறக்குற அளவுக்குலாம் தாக்குதலை பண்ணியிருந்தாங்க. 1 இல்ல 2 இல்ல, ஆயிரக்கணக்கான மெர்கவாக்களை குப்பை லாரியில் அல்ற மாதிரி இழுத்துட்டு போனாங்க இவங்க. ஏன்னா அந்த மெர்கவாவுடைய அந்த வண்டி வாகனத்துடைய மிச்சம் கூட விட்டுட்டு போகக்கூடாது, விட்டுட்டு போனா அதை வீடியோ பிடிச்சி போட்டுருவாங்க நமக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணாங்கன்னா கவுத்த கட்டிலாம் இழுத்துட்டு போனாங்க இஸ்ரேலு. அந்த வீடியோலாம் நம்ம போன வருஷமே பார்த்துருப்போம். அப்ப மெர்கவாவுடைய மரியாதை அவங்களுக்கு போன தடவை போயிருந்துச்சு. இந்த தடவை பாத்தீங்கன்னா அமெரிக்கா போய் ஈரான்ட்ட மோதி அவங்களுடைய ட்ரோனு, அவங்களுடைய தாட் சிஸ்டம், ஏன்னா தாட் சிஸ்டமுடைய அத்தனை ரேடார்களும் பார்த்தா மத்திய கிழக்குல வச்சு அடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13 தாட் சிஸ்டத்துடைய ரேடார் மட்டுமே அழிக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. என்ன அமெரிக்கா, உங்களுடைய அதிநவீன தொழில்நுட்பமே இப்படி நாசமாக்கப்பட்டிருக்கே, அவ்வளவுதான் உங்களுடைய தொழில்நுட்பத்துடைய சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல ஊடகங்கள் கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் ட்ரம்ப், ஆனா ஊடகங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தடவை சரியான வேட்டைன்னு தான் சொல்லணும். மறுபக்கம் பார்த்தா சைனாவை பத்தி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா CNN நியூஸ்ல சொல்லியிருக்காங்க, சைனா தான் ஒருவேளை அந்த ட்ரோனை என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விதத்துல ஹேக் பண்ணியிருப்பாங்க, ஹேக் பண்ணி அந்த தகவலை என்ன பண்ணியிருப்பாங்க ஈரானுக்கு சொல்லியிருப்பாங்க இங்கதான் இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஹேக் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருப்பாங்க, அதனால இதுக்கு பின்னாடி சைனா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு CNN எழுதியிருக்காங்க. உடனே சைனா எது காணா போனாலும் எங்களை தான் சொல்வீங்களா? ஏற்கனவே அந்த ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வரிக்கு மேல வரி போட்டுட்டு இருக்காரு, இவருக்கு வரி குதிரையே பரவாயில்லைங்கிற அளவுக்கு வரியை போட்டுட்டு இருக்காரு. இதுல வேற நீங்க மறுபடியும் எது காணா போனாலும் நாங்க தான் காரணம், சைனா தான் பின்னாடி நின்று பாத்துட்டு இருக்காங்க, தகவல் கொடுக்கறது நாங்க தான், அடிக்கிறதும் நாங்க தான், காணா போக்குறதும் நாங்க தான், போர் செய்யறது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் எங்களை கோத்தி விடுறீங்களா, தெரியாம நீங்க தகவலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சைனா என்ன பண்ணிருக்காங்க, CNN வார்ன் பண்ணிருக்காங்க. உடனே ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, நீதான் அதுக்கு காரணமா ஒரு 70% வரியை போடுறேன்னு சொல்லிட்டு வரியை போட்டுருவாரு. எல்லாத்துக்கும் மேல ஈரான் பக்கம் அந்த ஹார்மோஸ்ல அங்க என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவுடைய கப்பல் கேட் மாதிரி போட்டு ஃபார்ம் பண்ணி நின்றுட்டு அங்கிருந்து வரக்கூடிய கப்பலை எல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. அதுல அதிகமா யார் கப்பல் வரும்னா இந்தியா கப்பலும் சைனா கப்பலும் தான் வந்துட்டு இருக்கும். அதனால சைனாவுடைய கப்பல் வரது என்ன பண்ணிடுவாங்க, இதவே காரணமா வச்சு தடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சைனா இன்னைக்கு வார்ன் பண்ணிருக்காங்க. அதே CNN இன்னொன்று தகவலையும் போட்டிருக்காங்க, எப்படி அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா ஒன்று போடுறாங்களோ அதே மாதிரி பார்த்தா சைனாவுக்கு அகைன்ஸ்டா போறாங்களோ அதே மாதிரி ஈரானுக்கும் அகைன்ஸ்டா ஒன்று போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய அந்த இடமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாக்கியிருந்தாங்க. தாக்குனதுனால உள்ள இருக்கிற எதுவுமே அழிஞ்சு போல, ஆனா மேல இருக்கக்கூடிய அந்த மலைகள் எல்லாம் மூடிருச்சு. ஏன்னா அது மலை பகுதியா இருக்கும். அந்த 12 நாள் போர்லயே இப்படிதான் நடந்துச்சு. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தாக்கி மேல இருக்கக்கூடிய அந்த மண்ணு அதெல்லாம் மூடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈரான் அதை என்ன பண்ணாங்க, அப்புறப்படுத்தினாங்க. அந்த மாதிரி இப்ப CNN ஒரு இமேஜ் வெளியிட்டு என்ன பண்றாங்கன்னா இப்பவே என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் அந்த அடியில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த இடிஞ்சு போனதெல்லாம் அகற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 10ஆவதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அணு ஆயுதம் இஸ்பஹான் போன்ற ஏரியாக்களை எப்படி கூட அமெரிக்கா தரைவழியில
கைப்பற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப புதுசா இந்த போர் நின்ன ஒரு வாரத்துக்குள்ள கேட் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்னா எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா ஒரு தடுப்பு மாதிரி சொல்றாங்க. பொதுவா அந்த இஸ்பஹானுக்கு வந்து மேல இருந்து வந்துதான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எடுத்துட்டு போகணும்னா தரை வழியா வந்துதான் எடுத்துட்டு போக முடியும். அப்ப தரை வழியா வரவங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னா அவங்களுக்கு கேட் போடுறது வந்து பிரயோஜனமா இருக்குங்கிறனால என்ன பண்ணிருக்காங்க, கேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு பெரிய தடுப்பு போட்டு அது ஒரு மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள நுழைய முடியாத மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே CNN தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தா சவுதியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக வந்து சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா தங்களை முதல் போர்ல காப்பாத்தி கொள்ளட்டும். ஏன்னா போர்ல வந்து இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, அவங்களால சமாளிக்க முடியாம தான் சமாதானத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களை காப்பாத்திட்டு மற்ற நாட்டை காப்பாத்துறதை பத்தி பேசட்டும் அப்படின்னு இருக்காங்க. யாருக்காக சொல்லியிருக்காங்கன்னா மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகளையும் நாங்க தான் காப்பாத்துறோம், நாங்க தான் ரசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொன்னதுக்கு தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சவுதியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. 2 விஷயம் சொல்லியிருக்காரு. எங்களை காப்பாத்துறது இருக்கட்டும், முதல் நீ உன்னை காப்பாத்திக்கோ ஈரான் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த போர்ல நீ ஒன்னும் ஜெயிக்கல, ஒன்னாலே சமாளிக்க முடியாம தான் போர் நிறுத்தத்துக்கு போயிருக்க அப்படிங்கறத வந்து சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காரு. இதை இதுவரையும் யாருமே இந்த அளவுக்கு சொன்னதே கிடையாது. எல்லாருமே போர் நின்ன போது என்ன பண்ணாங்க, அமெரிக்கா வந்து தோத்துருச்சுன்னு சொல்றதுக்கெல்லாம் யாருக்கு இன்னைக்கு தைரியம் இல்ல, பேசாம தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த நேட்டோ நாடுகள், பிரான்ஸ் எல்லாம். ஆனா இன்னைக்கு சவுதி மட்டும் அதை மட்டும் தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க முதல்ல உங்களை காப்பாத்திக்கோங்க, இந்த 40 நாள் போர்லயே உங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்துட்டோம், உங்களாலேயே உங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருந்துச்சு அப்படின்ட்டாங்க. அப்ப இதை தானே ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்னத்துக்கு போய் அமெரிக்காவை நம்புறீங்க, அவங்க உங்களுக்கு பாதுகாப்பா, அவங்கள விட நாம வலிமையா இருக்கோம்னு சொன்னப்ப நம்மள இன்னைக்கு சவுதி வந்து ஒத்துக்கிறாங்க. அதை இந்த அளவுக்கு ஈரான் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு வந்து அமெரிக்கா கூட கூட்டணி வச்சதுக்கு ஈரான் கூட வச்சிருந்தா நாம ஒரு பெரிய ஆளா இருந்திருக்கலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க பேசி வச்சிருக்காங்க. கையோட வந்து இஸ்ரேலை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசாவுடைய விஷயம், அதாவது ICC-ICJ இன்னும் நாங்க வந்து இருப்போம், தொடர்புல தான் இருக்கோம், நாங்க வந்து அதுக்கான நியாயமான தீர்ப்பை வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. தீர்ப்புனா என்ன சொல்றாங்க, இஸ்ரேலுடைய IDF சோல்ஜர்ஸ் தான் அந்த பாவத்தை செஞ்சாங்க, நெத்தனியா தான் அதுக்கு கட்டளை இட்டாரு, அதனால அவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி உறுதியாக இருப்பதாக இன்னைக்கு இவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு மனுஷன் வந்து ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய ட்ரம்பையும் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலுடைய நெத்தனியாவையும் மாத்தி மாத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா கோவத்தை கக்கியிருக்காரு. கூடவே இன்னொரு வார்த்தை சொல்றாரு, என்னன்னா எங்களை இவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு. இதைதான் நம்ம 2 நாளா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, இந்த கேட்டை போட்டு மூடிச்சு பாருங்க ஆர்மோஸ்ல, இதுல யாருக்கு தடைய அதிகமா போச்சுன்னு பார்க்கும்போது ஈரானுக்கு, அடுத்தது சவுதிக்கு. சவுதியுடைய வியாபாரம் எல்லாம் விழுந்து போச்சு. அமெரிக்கா இப்ப என்ன பண்ணுதுன்னா, இவங்களெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம, ஈரானை யோசிச்சு பார்க்க தேவையில்லை, அவங்க எதிரி விட்டுறலாம். ஆனா சவுதி போன்ற நாடுகள்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, கத்தார்லாம், அவங்களெல்லாம் நினைச்சு பார்க்காம அமெரிக்காவுடைய எண்ணெயை விற்கிறதுலயும் அதுக்கப்புறம் இங்கிருந்து எதுவுமே பிசினஸ் நடக்காம தடுத்துடலாம் அப்படிங்கறதுலயுமே ஈடுபாடா இருக்கிறதுனால சவுதிக்கு என்ன கோவம் வந்துருச்சுன்னா, உங்க கூட சேர்ந்திருக்கோம், உங்களுக்காக நாங்க அடி வாங்கியிருக்கோம், ஆனா கடைசியில பார்த்தா எங்களுக்கு நீங்க எதுவுமே ஃபேவரா செய்ய மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்துலதான் இதை சொல்லியிருக்காங்க. இதவே வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாராளுமன்றத்தை சேர்ந்தவர் வந்து சவுதியிலிருந்து என்ன திட்டி இருந்தாருன்னு பார்த்தா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொண்டு போய் ஆயுதத்தை இறக்குது, அவங்களுக்கு கொண்டு போய் அந்த வான் தடுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுது, ஆனா எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்க இஸ்ரேல் பக்கம் தான் நிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப சவுதிக்கு புரிஞ்சிருக்கு. கடைசியா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு காலையில வந்து ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் போர் நிறுத்த வந்து ஒப்பந்தம் வந்து 95% மேல வந்து முடிவாயிருச்சு, இப்ப 2வது தடவை நாங்க பேச போறோம்ல பாகிஸ்தான்ல, அதோட முடிவாயிரும், இனி போர் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை போனதாக சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல என்ன சொன்னாரு, அடிப்போம், மிரட்டுவோம், உருட்டுவோம், ஒத்துக்கணும், நீங்க வந்து அடி பண்ணிய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு போர் நிறுத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நம்ம என்ன சொன்னோம், யுரேனியம் வந்து என்ரிச் பண்றதை வந்து பெசக்சியான் அவர்கள் வந்து 5 வருஷம் தள்ளி போட போவதாக சில நியூஸ் சேனல் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈரான் அதை பத்தி வாயை திறக்காம இருந்தாங்க. அதே சமயத்துல வந்து அந்த பேச்சு தான் மறைமுகமா போயிட்டு இருந்திருக்குது அந்த யுரேனியம் பத்தி. அதனால அந்த விஷயத்த வந்து இப்ப அமெரிக்கா ஒத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஈரானும் விட்டு தராங்க, அமெரிக்காவும் விட்டு தராங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து இந்த தடவை முடிவாயிரும் அப்படிங்கிறது பல நாடுகளுடைய கருத்தா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட போர் முடிய போகுதுன்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அவர் நைட் ஒன்று அறிவிப்பாரு, காலையில் ஒன்று அறிவிப்பாரு. ஆனா இப்ப அவர் அறிவிக்கும் போது நிலைமை ஏதோ ஒரு விதத்துல சுமூகமா இருந்திருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல். அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.